இலக்கண விளக்கம். இது குட்டித் தொல்காப்பியம் என்னும் சிறப்புப் பெயர் பெற்றது. தொல்காப்பியத்தைப் போன்றே எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம் என 3 அதிகாரங்கள் இதன்கண் உள்ளன. பொருள் அதிகாரத்தில் அகத்திணையியல், புறத்திணையியல், அணியியல், செய்யுளியல், பாட்டியல் என 5 இயல்கள் அடங்கியுள்ளன. செய்யுள் இயலுக்கு முன் அணியியல் வைக்கப்பட்டுள்ளது. அணியியல் அப்படியே தண்டி அலங்காரத்தை தழுவி உள்ளது. அணி எனப்படுவது குணமும் அலங்காரமும் ஆகிய இரு வகையால் பொருளை விளக்கி நிற்கும் என அணிக்கு இலக்கணம் கூறி குணவலங்காரங்களை முதலில் வைத்தார். அதன் பின் பொருள் அணியை வைத்து இறுதியில் சொல் அணியை விளக்கினார். தண்டி அலங்காரத்தின் இயல்முறை வைப்பும் இதுவே ஆகும். இவற்றுள் விளக்கமாகவும் விரிவாகவும் கூறப்படுவது பொருள் அணியியலாகும். பொருள் அணிகளின் தொகைச் சூத்திரத்தை தன்மை, உவமை, உருவகம், தீவகம் எனத் தொடங்கி 35 அணிப்பெயர்களை அடுக்கிக் கூறி போற்றும் ஏழைந்தும் பொருளணி என்ப என முடிக்கின்றார். அணிக்கு இலக்கணம் கூறும் சிறப்புச் சூத்திரங்கள் பெரும்பாலும் தண்டி அலங்காரச் சூத்திரங்களே. இவ்வகையில் தண்டி அலங்காரத்தின் வழி நூலாக அமைந்தது இந்நூல் எனலாம். நூல் ஆசிரியர் வைத்தியநாத தேசிகர். திருவாரூர் வன்மீகநாத தேசிகனாரின் மகனார். பல தலைமுறைகளாக சைவமும் தமிழும் செழித்து ஓங்கப் பெற்றது அவர் குலம். நூலுக்கு பாயிரம் எழுதியவர் அவர் தலைமகனாரும் மாணாக்கருள் ஒருவருமான சதாசிவனார் ஆவார். இவர் நூலுக்கு பாயிரம் கொடுத்ததன்றி அணியியலுள் சொல்லணிக்குச் சூத்திரங்களும் நூல் முழுமைக்கும் உரையும் எழுதினார் என்பர். இவர் காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு.